மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெண்கள் கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கூச்சம் இருக்கும்னு சொல்லலாம். சில பெண்கள் கூட பேசுறதுக்கு இப்படி கூச்சம் இருக்குன்னா, அதுவே அவங்க லவ் பண்ற புள்ளைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சைட் அடிக்கிற புள்ளைங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க மனசுல ஒரு புள்ளைய க்ரஷ்ஷா நெனச்சிருப்பாங்கல்ல, அந்த புள்ளைகளா இருக்கட்டும். அவங்க கூட பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? முடியாத காரியங்கிறதே சொல்லலாம் அவங்களுக்கு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது, இப்போ நீங்க எப்படி செல்ஃப் டெவலப்மென்ட் பண்ணி, இப்போ நீங்க லவ் பண்ற புள்ளையா இருக்கட்டும், இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற புள்ளைகளா இருக்கட்டும், இல்ல உங்க க்ரஷ்ஷா இருக்கட்டும். இவங்க கூட எப்படி நீங்க போய் பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட சுயமரியாதை இருக்குல்ல, அத பார்த்தீங்கன்னா வளர்த்துக் கொள்ளுங்க. சுயமரியாதைன்னா கொஞ்சம் பேர் என்னன்னு தெரியாது. அது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு புள்ளைகிட்ட போய் பேச போறீங்கன்னா, என்னால அந்த புள்ளைகிட்ட பேச முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ளேயே சில வார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கும். நம்மனால முடியாதுன்னா, வேற யாருனாலயும் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி வந்தா தான் நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளைங்கள்ட்ட போய் பேச முடியும். இதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி சொல்றது? சுயமரியாதைங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்தினா மட்டும் தான், நம்ம போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட எதுக்கும் பயப்படாம நம்ம பேச முடியும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட். இப்போ நீங்க அந்த புள்ளைட்ட பேச போறீங்கன்னா, சும்மா நார்மலாவே பேசுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு புள்ளைட்ட பேச போறோம்னாலே, நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம். நம்ம அது பதட்டத்துல பேசுறோமா? இல்ல அந்த புள்ளைட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறதெல்லாம் பேசுறோமா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, எனக்கு தெரிஞ்ச முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டா நீங்க அவங்க கூட பேச போறீங்கன்னா, எளிமையான ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த புள்ளையும் அதே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டா அந்த புள்ளைட்ட போய் பேச போறீங்கன்னா, அந்த சூழலுக்கு இப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா நீங்க கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னா, இங்க நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேலை புடிச்சு தான் நீங்க பண்றீங்களா? இந்த மாரி சிம்பிளான வேர்ட்ஸ். இப்போ நீங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத வச்சு நீங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாரி ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன் எடுத்துட்டு போனாலே, ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க உங்க கூட பேசுறதுக்கு விரும்புவாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட். கொஞ்சம் பேர்த்துக்கு இப்போ ஏதாச்சும் பிள்ளைங்க கூட நின்னு ஃபர்ஸ்ட்டா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கிற லிங்க்ல இருக்கு. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவோட முழு வீடியோவ நீங்க அங்க பார்க்கலாம்.